புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசாங்கத் துறைகளே, தனியார் துறைகளே பணியாற்றுகின்ற நண்பர்களே, மீனவ சமுதாய மக்களே, நெசவாளர் குடிமக்களே, இன்னும் உழைக்கின்ற உத்தமர்களே, அயல்நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே, நண்பர்களே, தமிழ் நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, ஆண்டோர் பெருமக்களே, அனைவருக்கும் 5000 சப்ஸ்கிரைபரை தந்து எனக்கு ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்று நாம் சிறப்பானது ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து சென்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, கைலை மலையானையே போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை நினைத்து, இயற்கையை நினைத்து எல்லோரும் நினைக்க வேண்டும். எனக்கு ஒரே அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோரும் புகழ்கிறார்கள் ஒருவரை பற்றி. அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்று சொல்கிறார்கள். சிறு வயதிலே என்னுடைய தாத்தா படம் பார்த்திருக்கிறார், அப்பா படம் பார்த்திருக்கிறார், நானும் பார்த்திருக்கிறேன். அப்பேற்பட்ட 50 ஆண்டு காலம் ஒருவர் ஒரு திரைத்துறையிலே சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஒருவரை பற்றி தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சில பேர் ஆன்மீக அன்பர்கள் சொல்கிறார்கள், திருவண்ணாமலை அருணாச்சலம் என்று படம் எடுத்தார், அதன் பிறகுதான் திருவண்ணாமலைக்கு அங்கு நடைபாதையிலே மின் விளக்கு அமைத்தார், அதை ஒரு சித்தர் என்று சொன்னார் அதை செய்தார் என்று சொல்கிறார்கள். விசிறி சாமியார் கூட சொன்னார் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆகவே ஆன்மீகவாதியாக இருக்கிறார் அப்பொழுது எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் கேட்கின்ற போது நமக்கு ஆச்சரியமாக, அது எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. வேறு என்ன ஆச்சரியம் இருக்கிறது? கர்நாடகாவிலே பிறந்து தமிழை அரைகுறையாக தெரிந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் கருப்பு உருவம், அழகான முடி இல்லை, அழகான உடல் இல்லை, அழகான நிறம் இல்லை, ஆனால் அசர வைக்கிற நடிப்பால், ஸ்டைலால் இன்று சிறப்பாக 50 ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டாராக கொடி கட்டி பறக்கிறார் என்று சொன்னால் இது எப்படி என்பது எனக்கு புரியவில்லை. என் அதிகாரி சொல்வார்கள் என்னிடம், டெடிகேஷன், டிசிப்ளின், கம்யூனிகேஷன் இதை சொல்வார்கள். இந்த மூன்றும் ஒழுங்காக கடைபிடி என்று சொல்கிறார். அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புத்தான் இப்படி உயர்ந்திருக்கிறார். இது எப்படி இருக்கு? இன்னும் அவர் 3 முடிச்சிலே போட்ட அந்த ஸ்டைல் கருத்து அறியவில்லை. எனக்கு அந்த அளவுக்கு கருத்து தெரியாது. 3 முடிச்சு படத்துக்கு அழைத்து சென்றார்கள். நான் வியந்து பார்த்தேன். அதான் எனக்கு தெரியும். ஆனால் அவர் விஸ்வரூப வெற்றி கொடுத்திருக்கிறார் என்பது நினைக்கின்ற போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நடத்துனராக இருந்து பஸ்ஸிலே பேருந்திலே நடத்துனர் டிக்கெட் கொடுப்பவராக இருந்து இன்று டிக்கெட்டு வாங்குவதற்கு அலை மோதுகிறார்கள். அவர் நடித்த படத்திற்கு டிக்கெட்டு வாங்குவதற்கு அலை மோதுகிறார்கள், ஓடுகிறார்கள். மடை திறந்த வெள்ளம் போல் ஓடுவதை போல ஓடுகிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு டிக்கெட்டை கொடுத்தவர் படத்தை பார்ப்பதற்கு, டிக்கெட்டு வாங்குவதற்கு மடை திறந்த வெள்ளம் போல் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் எப்படி ஒரு மனிதரால் சாதிக்க முடிந்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கூலியாக ஒரு படம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த கூலி படத்தை சிந்திக்கின்ற போது அபூர்வ ராகங்கள் 1975 வந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அதே ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் முன்னால் 14ஆம் தேதி வருகிறது கூலி திரைப்படம். 50 ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டார் ஒரு சூப்பர் ஸ்டாராக. எப்படி இவரால் முடிந்தது என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. 14, 21 நம்பரை காட்டுகிறார் கூலியிலே. அந்த நம்பர் என்னவென்றால், இயக்குனர் லோகேஷ் கனகராஜனுடைய தந்தை கண்டக்டர், அவருக்கு கொடுத்த இது நம்பர் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு கண்டக்டராக பயணத்தை தொடங்கி நண்பர் மூலமாக சென்னை திரைப்பட கல்லூரியிலே சேர்ந்து பாலச்சந்தர் பார்த்து நடிக்க வைத்தார். ஒரு கண்டக்டர் நடிகரானார். 50வது வருடத்தில் ஒரு கண்டக்டருடைய மகன் இயக்குகிறார். இதுதான் கால சுழற்சி.
ஆகவே அவருடைய படம் அருணாச்சலம் நான் பார்த்தேன். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா என்று சொன்னவுடன் திருவண்ணாமலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை நிச்சயமாக அவர்தான் எனக்கு ஏற்படுத்தினார். அதே போல தாய் மீது பாசம் எனக்கு இருக்கும் இன்னும் அதிகப்படுத்தினார். எவ்வளவு சொல்லலாம், ராகவேந்தர் படம் அவ்வளவு அருமையாக இருந்தது. இப்படி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்த சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டு காலம் திரை வாழ்க்கையில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொழி தெரியாது, யாரும் பழக்கமில்லை. ஒரு சுயம்புவாக வந்ததை போல அவரை கண்டெடுத்த இயக்குனர்கள் அற்புதமாக படைத்தார்கள். அர்ப்பணிப்போடு ஒரு காரியத்தை செய்து மாபெரும் இமாலய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். உலகமே அவரை வியக்கிறது. ஒரு கண்டக்டராக டிக்கெட் கொடுத்தவர் என்று அவர் படத்தை பார்ப்பதற்காக டிக்கெட் வாங்குவதற்காக அலையும் போதுதான் என்று சொன்னால் இதுதான் உழைப்பு, இதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு என்பதை அவர் உணர்ந்தார். ஆகவே அர்ப்பணிப்போடும் உழைப்பையும் செலுத்தி மாபெரும் உயரத்துக்கு சென்று விட்டார். அவரே சொல்லுகிறார், தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்கின்ற போது பிறரால் உயர்த்தப்படுவோம் என்று சொல்கிறார். எனக்கு அந்த அளவுக்கு நடிக்க தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறார். நான் நல்லவன் இல்லை என்று வேற சொல்லுகிறார். நான் அதிகமாக குடித்திருக்கிறேன், பிடித்திருக்கிறேன் என்னெல்லாம் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் உண்மையை பேசுகிறார், உண்மையாக வாழ்கிறார் என்று சில தரப்பு சொல்லுகிறார்கள். சில பேர் வந்திருக்கலாம், அவரை வைத்து நானும் ஒரு தலைவராக இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம், இப்படியெல்லாம் சில பேர் சொன்னார்கள். அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அமைதிதான் வாழ்க்கையில் சிறந்தது என்று அவர் தன் வழி தனி வழி என்று சென்று கொண்டிருக்கிறார். அப்புறம் சில பேர் சொல்கிறார்கள், அவர் அரசியல் இல்லை, ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் இல்லை என்பதை போல சில பேர் பேசுகிறார்கள். எல்லோரையும் பேச வைத்துட்டார் பாருங்க. ஒரு புகைப்படத்தை காட்டினாலே கோடான கோடி ரசிகர்கள் கை தட்டுகிறார்கள், நிழலை காட்டினால் கூட கை தட்டுகிறார்கள். இதைத்தான் ஒரு மனிதன் இந்த புகழை அடைவதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், ஆனால் மிக அற்புதமாக இன்று எல்லோரையும் வியக்க வைத்து 50 ஆண்டு காலம் ஒரு திரைப்பட துறையிலே உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அர்ப்பணிப்பை நாம் புகழ்ந்து கொள்ள வேண்டும், புகழ்ந்துதான் ஆக வேண்டும். அருணாச்சலம் என்று ஒரு படம் வந்தது, அதை பார்த்தவுடன் எனக்கு அருணாச்சலம் கோயிலுக்கு அடிக்கடி போக வேண்டும் என்று தோன்றியது. அப்பேற்பட்ட ஒரு எழுச்சியை, அப்புறம் அந்த தளபதி படத்தில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பெரியும் வேண்டியதே என்று நம்முடைய பாடலிலே புகுத்திருப்பார்கள். மிக அற்புதமாக அந்த பாடல் எனக்கு மனதிலே பதிந்தது. இப்படி எல்லாவற்றுக்கும் சிறந்து விளங்குகிற அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டாரை உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஒரு இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும், தன்மானத்தோடு இருக்க வேண்டும். அவர் கதையெல்லாம் கேட்கின்ற போது ஆச்சரியமா இருக்கிறது. கார் இல்லை, நடந்து போக சொன்னார்கள், ஆனால் கார் வாங்கி அதே இடத்தில் வந்தார் என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஆகவே நாமும் உழைப்போம், அர்ப்பணிப்போடு செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். சூப்பர் ஸ்டார் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். ரசிகன் வாழ வைத்தும் தெய்வங்களே என்று சொல்லக்கூடிய ரசிக பெருமக்களே என்று சொல்லக்கூடிய தெய்வங்களாக மக்களையும் ரசிகர்களையும் கருதக்கூடிய உன்னதமான ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, ஆன்மீகவாதியாக எல்லோரும் அறியப்படுகிற அற்புதம். அவர் வந்தாலே ஒரு ஆரா என்று சொல்கிறார்கள், ஒரு வைப்ரேஷன் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த வைப்ரேஷன் தரக்கூடிய ஆற்றல் அவருக்கு எப்படி வந்தது? அந்த நடைபயிற்சி செய்கிறார், எதையுமே அவர் விளம்பரப்படுத்தவில்லை என்று சில பேர் சொல்கிறார்கள். பாதுகாப்பு தேவையில்லை, கண்ட இடத்தில் போய் படுத்து தூங்குகிறார். பட்டணத்தார் சொல்வதை போல பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து நாய் போல் பிறர் கொடுத்த பொருளை சாப்பிட வேண்டும் என்பதை போல அவர் படுத்து சாதாரண தரையிலே படுத்து தூங்குகிறார். எளிமையானவர் என்று சொல்கிறார்கள். அந்த எளிமையும் அந்த பொறுமையும் அந்த அர்ப்பணிப்பும் அந்த அன்பும் அவருக்கு நிறைய இருக்கின்ற காரணத்தினால்தான் உயர்ந்த இடத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருக்கு தெரியாத அரசியல்வாதி இல்லை, அவருக்கு தெரியாத பல நாட்டு பிரதமர்கள் இல்லை,
அவருக்கு தெரியாத தொழிலதிபர்கள் இல்லை, அவருக்கு தெரியாத கல்வியாளர்கள் இல்லை. இந்த இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க பலரை தெரிந்து வைத்திருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வேண்டி அந்த திரைப்படம் வெற்றி பெற நாமும் வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக அந்த படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருப்பார். லோகேஷ் கனகராஜ் என்றாலே ஒரு வித்தியாசமானவர் என்பதை அவர் உணர்ந்து செய்திருப்பார் என்று சொல்லி நானும் அந்த படத்தை பார்க்க உங்களோடு நானும் ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.